உங்களோட சண்டை போடாத ஒரு நெருங்கிய உறவு யாராவது உண்டா? அப்படி இருந்தா உங்களுக்குள்ள உண்மையான அன்பு இன்னும் வெளிப்படலைன்னு தான் அர்த்தம். அப்படி சண்டை போட்டா அந்தந்த உறவுக்கு ஏற்ப சமாதானம் அடையும் போது கிடைக்கும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் அளவிட முடியாதது. உறவுகளுக்குள்ள சண்டையும் கோபமும் அதனால வர சிறிய இடைவெளியும் அந்த உறவுகளுக்குள்ள உள்ள அன்பையும் காதலையும் அதிகரிக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? சண்டை போட்டா பிரிவு தானே அதிகமாகும், எப்படி நெருக்கம் அதிகமாகும்னு கேட்டா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னவே வள்ளுவர் சொல்லிட்டாரு. கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். என்ன சொல்றாருன்னா, உங்க மனசுக்கு பிடிச்சவங்க கூட சண்டையோ கருத்து வேறுபாடோ சுவை முரண்பாடோ பிணக்கோ வேணும்னே போற செல்ல சண்டையோ இல்லைன்னா உங்க இல்லற வாழ்வுல இன்பமே இல்லை. ஒரு சண்டை வந்து ரெண்டு பேரும் கோபப்பட்டு அதனால ஒரு இடைவெளி ஏற்பட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல தப்பே இல்லைனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு மாத்தி மாத்தி சமாதானப்படுத்தி கட்டி தழுவி உங்களுக்குள்ள உள்ள பேரன்பின் வெளிப்பாடா கூடி கலந்து இன்புறுதல் தான் அந்த சண்டைக்கே மரியாதை. அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் சண்டை பிடிச்சி ரொம்ப காதலிக்கிறேன்னு காட்ட முயற்சி பண்ணி அடி வாங்கிறாதீங்க. எதுவும் ஒரு அளவோட இருந்தா ஆனந்தம் தான்.